கண்ண மூடி தொறந்தா கனவுல நீதானே அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ இந்த வீடியோல நம்ம தண்டர் போல்ட்ஸுங்கிற படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். தண்டர் போல்ட்ஸில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம பார்த்த ஆக்ட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து தான் வந்து எடுத்திருக்காங்க. பக்கியாக இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த ஃப்ளோரன்ஸ் பக்கா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பழைய காலத்தில் வந்து யார் யாரெல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் துணையாக தோளோட நின்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அவெஞ்சர்ஸ் வந்து திரும்பி கிரியேட் பண்ணணும்னு வந்து ஏற்கனவே ஃபால்கனில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த யுஎஸோட பிரசிடெண்ட் வந்து நம்ம சாம் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவெஞ்சர்ஸை வந்து எல்லாருமே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. யாரோடன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரோட தான். இந்த 5 பேர்த்துக்கு வந்து டீமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரன்ஸாக தான் வந்து இருக்காங்க. மெயினாக அந்த படத்துக்கு வந்து யாருக்காக பார்க்க போகலான்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ளோரன்ஸ்க்காக தான் வந்து பார்க்க போகணும். இந்த சின்ன பிளாக் வீடோக்காக தான் நான் பார்க்க போவேன். ஏன்னா வந்து இவங்களோட ஆக்டிங் வந்து ஹவுக்கி வெப் சீரிஸ்லேயே வந்து அள்ளிடுச்சுன்னு சொல்லலாம். யார்ரா அது பறக்கிற வில்லன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் வந்து டாக்டர் டூம்லாம் ஒன்றும் கிடையாது. டாக்டர் டூம் மட்டும் வந்து நமக்கு மாஸ்க்லாம் போட்டு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. உண்மையான அந்த வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்குது. இவன் எல்லாத்தையும் நிழல்லையே வந்து அழிக்கக்கூடியவன். மனுஷங்க எல்லாத்தையுமே வந்து சாம்பலாட்டம் ஆக்கிடுவான். ஒரு ஷேடோவாட்டம் ஆக்குற மாதிரி. அப்புறம் நம்ம ஃப்ளோரன்ஸ் பக்கம் வந்து பழைய கால நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வராங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாத்தையும். அப்புறம் எப்படி அந்த வில்லனை அழிக்கிறாங்க, எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றுறாங்க, அந்த கதையாகவே வந்து எடுத்திருக்காங்க. ஃப்ளோரன்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட சிம்பிளான ஆக்டிங்னாலேயும், அப்புறம் அவங்க பறந்து அடிக்கிற ஃபைட் சீன்லாம் ட்ரெய்லரில் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வில்லன் வந்து டாக்டர் டூமோட அடுத்த கட்டத்தோட நடவடிக்கைக்காக தான் வந்து அந்த வில்லனை வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒன்று மட்டும் தான் வைக்கல, நியூ அவெஞ்சர்ஸ்னு வைக்கல. மற்றபடி இது வந்து அவெஞ்சர்ஸ் படம் மாதிரி தான் இருக்கும். அவெஞ்சர்ஸ் படம் 2012 எப்படி பார்த்தோமோ 5 பேர் சேர்ந்து அதே மாதிரி வந்து இவங்க தண்டர் போல்ட்ஸுங்கிற பேரில் வந்து கலக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த அவெஞ்சர்ஸ் டீமே வந்து ஒட்டுக்கா சேர்க்குறதும் வந்து ஃப்ளாரன்ஸோட கடமையில் தான் வந்து முடியுது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா திரும்பி பக்கியை வந்து இந்த மைண்ட் ரீடிங் பண்ணி எல்லாத்தையுமே அழித்து அவங்க டீமே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து கமாண்ட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கமாண்ட் கண்ட்ரோலை எப்படி பிரேக் பண்ணி திரும்பி எப்படி பக்கியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து டீமோட ஒட்டுக்கா சேர்த்து எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றுறாங்க அந்த மாதிரி தான் வந்து காட்டுறாங்க. அப்புறம் பக்கியும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுறதும், நீங்கள் எல்லாருமே வந்து வில்லனுங்களாக தான் உலகத்துக்கு வந்து தெரிஞ்சிங்க, நீங்கள் ஹீரோவாக மாறுறதுக்கு வந்து நேரம் இதுதான் அப்படிங்கிறத சொல்கிறதும் வந்து நல்லா படத்துக்கு வந்து வரவேற்பு தரலாம் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டான சீனாக தான் அமையுது. அப்புறம் ஃப்ளோரன்ஸ் பக்கம் இருக்க ஒவ்வொரு சோகமான சீனும் பார்த்திங்கன்னா வந்து ஃபேன்ஸோட வந்து சிங்க் ஆகிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் மார்வல் சொல்கிற மாதிரி இந்த படமும் வந்து தரமாக தான் வந்து செஞ்சுருக்காங்க. வில்லனுக்கு ஈக்குவலாக இருக்கிறதும், அப்புறம் டீமாக சேர்ந்து 5 பேரும் கதையை முடிக்கிறதும் வந்து சிறப்பாக வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் வந்து மனுஷங்களை வந்து கொல்லும்போதும் சரி, நம்ம ஹீரோஸை கொல்லும்போதும் சரி, நம்ம பக்கியை வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து காப்பாற்றுறத வந்து ஒரு சூப்பர் ஹீரோஸ் பவர்ஸ் வந்து இந்த 5 பேர்த்துக்கிட்ட அவ்வளோக்கா இல்லைனாலும் வந்து அவங்க ஒற்றுமையாக இருந்து எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்கிறது வந்து ஒற்றுமையை பலங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க மார்வல் ஸ்டூடியோஸை.